அனைவருக்கும் வணக்க மக்களே. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 16/3/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா வானிலை மாற்றங்கள் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மழைக்கான சாதகங்கள், மழைக்கான வாய்ப்புகள் திடீரென்று ஏற்படலாம். வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களுக்கு திடீரென்று மழை வாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எனவே தொடர்ந்து இருந்திருக்கவும். எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நான் அறிக்கை உங்களுக்கு சமர்ப்பிக்கப்படும். உங்களுக்கு நான் முன்கூட்டியே சொல்லிடுவேன். மறக்காமல் எல்லோரும் அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பெற நோட்டிஃபிகேஷனை ஆல் என்று செட் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அறிக்கைகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அப்போ தான் பார்க்க முடியும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேர் சர்க்கே பண்ணி விட்றீங்க, ஆனால் பல பேருக்கு தெரியாது. அதாவது எப்படி செட் பண்ணுறதுன்னு. அது ஒன்றும் இல்லைங்க. இந்த பெல் பட்டன் இருக்கும், சர்க்கையும் பண்ணிங்களா, அந்த பெல் பட்டன் அமைக்கி அப்படியே ஆல், அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஆஃப்னு இருக்கும். நீங்கள் ஆள் கொடுத்தா மட்டும்தான் நம்ம சேனலோடைய எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அப்டேட்டு உடனுக்குடன் கிடைக்கும். அந்த அப்டேட் நீங்கள் பார்க்கும்பொழுது திடீரென்று மழை வாய்ப்பு ஏற்படும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் கவனமாக இருக்க முடியும். மறக்காமல் தயவு செய்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளும் செட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வானிலைக்குள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த ஒரு வீடியோ பதிவை பாருங்கள். இன்றைக்கி காலையில் எடுக்கப்பட்டது. அதாவது இன்றைக்கி காலையில் ஒரு 6 மணிக்கு மேலே எடுக்கப்பட்டது. இங்கே பார்த்தாலும் தெரியும், அந்த தொலைதூரத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போல் இருக்கும், ஒரு வெள்ளை கோடு போல் அப்படியே இருக்கும். அது ஒன்றும் இல்லை, அது பனிப்பொழிவு தான். அது அப்படியே பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே கீழே இறங்குது. ஸோ இது நம்ம முன்கூட்டியே சரியாக கணித்து சொல்லிட்டேன். அதாவது காலை நேரத்தில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது காணப்படும். இதுவே பகல் நேரத்தில் அந்த பனியெல்லாம் விலகி ஒரு வறட்சியற்ற நிலை, அதாவது வெயிலோடைய தாக்கம் அதிகரிக்கும், அப்படியே சூடாக ஹீட்டாக மாறும். இதற்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழகம் அருகே நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த உயர் அழுத்தங்கள். அதாவது எப்போதுமே இந்த உயர் அழுத்தங்கள் என்ன பண்ணும்னு கேட்டிங்கன்னா, மழைக்கான சாதத்தை ஏற்படுத்தாது. காலையில் பார்த்திங்கன்னா பனிப்பொழிவை கொடுக்கும். ஒரு குளிர்ச்சியான ஒரு ஊட்டி போல், தமிழகம் முழுவதும் ஊட்டி போல் அப்படியே வச்சுருக்கும். இதுவே மதியானம் பார்த்திங்கன்னா அனல் காற்று, வெப்பக்காற்று, காலையில் குளிர்காற்று, ஒரு 8 மணிக்கு 10 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அது அப்படியே வெப்ப காற்றாக மாறிவிடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த உயரழுத்தங்களுடைய தன்மை. தற்பொழுது தமிழகம் அருகே நிலை கொண்டிருக்கிறது இந்த உயரழுத்தங்கள். வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக 20ஆம் தேதிக்கு மேலே இது படிப்படியாக இந்திய பார்டர் விட்டு தாண்ட போகுது. இந்தியா மற்றும் இந்திய பார்டர் விட்டு தாண்ட போகுது. இதனால் இப்போ இந்த உயரழுத்தங்கள் இருப்பதனால வட இந்தியா கூட பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம்தான். குறிப்பாக வட இந்திய உள்பகுதி ஹைதராபாத்து, நாக்பூருங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தினமும் 41 டிகிரிக்கு மேலே தொட்டு கொண்டிருக்கிறது. நம்ம தமிழகத்தில் அதிகமான வெயில். நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 37 டிகிரிக்கு அதிகமான வெயில் எல்லோரும் பார்த்துட்ருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா கடந்த சில மாதங்களாக அதிகமான வெயில் அப்படிங்கிற நம்ம தமிழகம் முழுவதும் பரவலாக எல்லா மாவட்டங்களிலும் அதிகமான வெயில். காலை 8 மணிக்கே அதிகமான வெயிலுங்க. இதை விட அதிகமான வெயில் வட இந்திய பக்கம் உள்பகுதியில் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே கடுமையான வெப்பம். ஸோ இந்நேரம் அந்த வெயிலுக்கெல்லாம் மழை நேரம் அங்கே பெஞ்சிருக்கணும். ஏன் பெய்யலை? ஒரே காரணம், உயரழுத்தங்கள் இருக்கிறது. அந்த உயரழுத்தங்களை பார்த்திங்கன்னா வறண்ட காற்று குடிக்கிறது. இந்த உயரழுத்தங்கள் தன்மையே இப்படி தான். காலையில் பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் ஜில்லுன்ற ஒரு கிளைமேட்டு ஊட்டி போல் இருக்கும். இந்தியா முழுவதும் ஊட்டி போல் வச்சுருக்கோம். மதியானம் ஆனோன்னு என்ன பண்ணும்னா வெப்பம், அனல் காற்று பல மடங்கு வெப்பத்தை உயர்த்தும். இதுதான் பார்த்திங்கன்னா இதோடைய தன்மை. இது வரக்கூடிய நாட்களே குறிப்பாக மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே வட இந்தியாவில் மழைப்பொழிவு வெளுத்து வாங்கும். இந்த படிப்படியாக இந்தியா பார்டர் தாண்ட வடக்கு நோக்கி போக சீனா பக்கம் போயிடும். அங்கே போகும்போது ஏப்ரல் மே மாதங்களில் வட இந்திய உள்பகுதியில் கடுமையான மழைப்பொழிவு இருக்குது. தமிழகம் உட்பட தமிழகம், வட இந்தியா எல்லா இடங்களுக்கும் கடுமையான மழைப்பொழிவு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வெப்பம் அப்படிங்கிறது அதிகமாக காணப்படுங்க. அதாவது வட மாவட்டம், டெல்டா மாவட்டம் முழுவதும், தென் மாவட்டம் முழுவதும், மேற்கு மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் முழுவதுமே இன்றைக்கும் அதிகமான வெயில் காணப்படும். நாளைக்கும் அதிகமான வெயில் தான். வரக்கூடிய மாதங்கள், அதாவது மே மாதம் வரைக்கும் அதிகமான வெயிலுக்கு காலம் அப்படிங்கிறது தொடரும். கண்டிப்பாக எல்லோரும் கவனமாக இருக்கணும். மதியானம் பார்த்திங்கன்னா 10 மணி முதல் இப்போ காலையில் 8 மணிக்கே அதிகமான வெயில் தான். எல்லாருமே மதியம் நேரத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும். பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் கவனமாக இருக்கணும். ஸோ அடுத்து மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டெல்டாவில் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு தென்படுகிறதுங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம்,
மேற்கு பகுதி, அதாவது திருக்காட்டுப்பள்ளி, அன்பில், லால்குடி, திருச்சிராப்பள்ளி மாவட்டம், சமயபுரம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே தென்படுகிறது. வடக்கு டெல்டாவில் நெய்வேலி இங்கேயும் வாய்ப்பு இருக்குது. தெற்கு டெல்டா முத்துப்பேட்டை, புதுக்கோட்டை, காரைக்குடி, அதிராமப்பட்டினம் இங்கேயும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த கிழக்கு காற்று என்ன பண்ணும்னா அந்த கடலோரம் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கடலோரம் மழை தொடங்கி அது அப்படியே மேற்கு நோக்கி, அதாவது மேற்கு வடமேற்கு திசை நோக்கி தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தஞ்சாவூர் மாவட்டம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம், புதுக்கோட்டை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டெல்டா உள்பகுதியில் மழைக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகிறதுங்க. ஸோ அடுத்து தென் மாவட்டங்கள், குறிப்பாக திண்டுக்கல், மணப்பாறை, வேடசந்தூர், தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம் முழுவதும், ராஜபாளையம், விளாத்திக்குளம், கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் மேற்கு, திருநெல்வேலி, நாகர்கோவில், குறிப்பாக மேற்கு அந்த தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து சில இடங்களில் கனமழை பதிவாகும். குறிப்பாக தென் மாவட்டம் உள்பகுதியில் கண்டிப்பாக கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. மதுரை மாவட்டம், திண்டுக்கல், ராஜபாளையம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சற்று பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகம் தென்படுகிறது. நீலகிரி மாவட்டம் அதாவது நீலகிரி மாவட்டம், அதே போல் உதகமண்டலம், கோயமுத்தூர், பொள்ளாச்சி, வால்பாறை, கொச்சி, திருவனந்தபுரம், கேரளா மாநிலம் முழுவதும் மற்றும் திருவனந்தபுரம், நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்திங்கன்னா அனைத்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் சற்று பரவலாக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது. இனிமேல் கேரளா மாநிலம் முழுவதும் பிரச்சனை இல்லைங்க. இனிமேல் அதை தமிழகத்தில் மேற்கு மாவட்டங்களில் சில இடங்களில் அப்படியே மழைப்பொழிவு அப்படிங்கிறது 20ஆம் தேதி வரைக்கும் அப்படியே அங்கங்கே பதிவாகும். டெல்டாவில் கூட சில இடங்களில் வரக்கூடிய நாட்களில் பதிவாகலாம். ஆனால் பரவலான மழை அப்படிங்கிறது 20ஆம் தேதிக்கு மேலே தான் நம்ம தமிழகம் முழுவதும், அதாவது வட மாவட்டங்களில், வட உள் மாவட்டங்களில் தற்பொழுது மழை ஒதுக்கும். கண்டிப்பாக மழை வாய்ப்பு குறைவு தான். ஆனால் வட மாவட்டம், டெல்டா மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மாவட்டங்களுக்கு பரவலான மழை அப்படிங்கிறது 20ஆம் தேதிக்கு மேலே அமைகிறது சாதகம். ஆனால் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் மழை இருக்குது. அது வந்து குறிப்பிட்ட இடங்களை மட்டும் பதிவாகுங்க. அதான் குறிப்பாக கேரளா மாநிலம் முழுவதும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்றைக்கி மழை இருக்குது, நாளைக்கு மழை இருக்கும். வரக்கூடிய நாட்களில் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள், கேரளா, தெற்கு கேரளா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தினமும் மாலை இரவு மழைப்பொழிவு பதிவாகும். இதில் ரொம்ப கவனிக்கணும். அதாவது மழை பெய்யும் பொழுது உஷாராக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து சம்மர் சீசன், அதாவது கோடை காலங்க. இந்த கோடை காலத்தில் எப்போதுமே மழை அப்படிங்கிறது இடிமின்னல் அதிகமான ஏற்படுத்தும். அதாவது இடிமின்னல் இப்போ கேரளாவில் நீங்கள் பாருங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு இரவு அறிக்கை வந்து கொடுக்குறேன். அந்த இரவு அறிக்கையில் பார்த்தீங்கன்னா அந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த மழை பெய்யும் பொழுது இடிமின்னல் அதிகமாக பதிவாக போகுது. கண்டிப்பாக இடிமின்னல் அதிகமாக பதிவாகும். சூறாவளி காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வரை ஒரு புயல் காற்று போல் கேரளாவில் இன்றைக்கி வீசப்போகுது. ஸோ எப்போதுமே இந்த கோடை மழை அப்படிங்கனாலே நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுத்தாலும் ஒரு பக்கம் ஒரு ஆபத்தையும் கொடுக்கிறது. இடிமின்னல் கொடுக்கிறது, இடிமின்னல் ஆபத்து. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு புயல் காற்று போல் அடிக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, காலையில் நம்ம தமிழகம் முழுவதும் அடிக்கக்கூடிய அந்த வெப்பம்தான் காரணம். அந்த இடிமின்னலுக்கும் அந்த வெப்பம்தான் காரணம். அந்த சூறாவளி காற்று உருவாவதற்கும் அந்த வெப்பம்தான் காரணம். எல்லாத்துக்குமே வெப்பம்தான் காரணம். வெப்பம் எந்த அளவுக்கு தரை வெப்பம் உயர்கிறதோ அந்த அளவுக்கு மழையும் பெய்யும், ஆலங்கட்டி மழையும் பெய்யும், ஐஸ்கட்டி மழையும் உருவாகும், சூறாவளி காற்றும் உருவாகும், இடி மின்னலும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கோடை மழைக்கும் வடகிழக்கு பருவமழைக்கும் தென்மேற்கு பருவமழை காலங்களும் வேறுபாடு இருக்கிறது. மழைக்காலங்களும் வேறுபாடு, அது அப்பாற்பட்டது. கோடை மழை பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா வேறுபாடு இருக்கிறது. அது ரெண்டுமே தனித்தனி. இது வந்து நிலத்தில் உருவாகுவது கோடை மழை, அது வந்து கடலில் உருவாகி வருவது. சொன்னவே கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். கேரளா மாநிலம் முழுவதும் இன்றைக்கி கண்டிப்பாக கனமழை வெளுத்தமாகும். குறிப்பாக ஆலப்புழா, கொச்சி, கொல்லம், அதேபோல் திருச்சூர், வடக்கு கேரளா, தெற்கு கேரளா முழுவதும் மையமாக வைத்து இன்றைக்கி மாலை இரவு ஒரு 4 மணிக்கு மேலே மழை அங்கங்கே தொடங்கிவிடும். தென் மாவட்டங்களில் ஒரு 4 மணிக்கு மேலே மழை தொடங்கும். டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில், அதாவது உள்பகுதி தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டைங்க மட்டும் சில இடங்களில் 5 மணிக்கு மேலே மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது. அதேபோல் இலங்கை முழுவதுமே வரக்கூடிய நாட்களில் மழை கண்டிப்பாக இருக்குது. தெற்கு இலங்கை, திருகோணமலை, முல்லைத்தீவு, மன்னார் வளைகுடா பகுதி, யாழ்ப்பாணம், தெற்கு இலங்கைக்கும் அதிகமான மழை இருக்கிறது. ஆனால் இந்த வடக்கு மாவட்டங்கள் கொஞ்சம் பிரச்சனை. வட மாவட்டம், வட உள் மாவட்டம், தெற்கு ஆந்திரா, அதே போல்
கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா மழைக்கான வாய்ப்பு குறைவு. இங்கேயும் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாகலாம். அப்படி இல்லைனா 20ஆம் தேதிக்கு மேலே பரவலான மழை பெய்யும் போது வட மாவட்டம், வட உள் மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான மழை இருக்குது கண்டிப்பாக. ஸோ அடுத்தடுத்த அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது, எல்லாமே கவனமாக இருங்க. வரக்கூடிய நாட்களில் வெப்பம் அதிகரிக்கும், அது எந்த ஒரு மாற்று கருத்தே கிடையாது. மழைக்கான வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் டெல்டா தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு இன்று முதல் ஆங்காங்கே காணப்படும். அதாவது மழை பெய்யும் இடம் குறைவு. டெல்டாவிலையும் தென் மாவட்டங்களில் மழை பெய்யும், ஆனால் ஒதுக்கி தான் பெய்யும். ஆனால் மழை பெய்யாத மாவட்டங்கள் அதிகமாக காணப்படும். ஆனால் 20ஆம் தேதிக்கு மேலே மழை பெய்யும் இடங்கள் அதிகரிக்கும், மழை பெய்யாத இடங்கள் குறையுங்க. தொடர்ந்து இணைந்திருக்கவும். அடுத்தடுத்த அறிக்கைகள் பெற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் கிளைமேட் திடீரென்று சேஞ்ச் ஆகும், அது மாற்றங்கள் உட்பட்டது. ஏன்னா அந்த உயரழுத்தங்கள் எப்போ வேணால் விலகலாம். வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா இப்போ கடுமையான வெப்பம், இந்த வெப்பம் கடல்லையும் அடிக்கும். ஸோ அதனால் இந்த உயரழுத்தம் என்ன ஆகுனா அந்த வெப்பம் தாங்க முடியாமல் அப்படியே வேறு திசையை நோக்கி போக வாய்ப்பு இருக்குது, சீனா பக்கம் போக வாய்ப்பு இருக்குது. இதனால் வரக்கூடிய நாட்களில் இந்தியா, வட இந்தியா, தென்னிந்தியா, தமிழகம் முழுவதும் திடீரென்று மழைக்கான சாதகம் ஏற்படலாம். நன்றிங்க.